காரணம்னா என்னோட நண்பன் ஒருத்தர் இதுமாதிரி வண்டி வச்சுருந்தாரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடு கொஞ்சம் அப்படின்னாரு. உனக்கு கொல்லி எல்லாம் திமுறா வண்டி போகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக புதுசாக வர ஆளுக்கு தான் அப்படியே புதுசாக தெரியும். நம்ம ஓட்டின ஆளுக்கு எனக்கு எல்லாமே ஈஸி தான். எனக்கு நிறைய சொன்னாங்க. நான் அது காதில் வாங்கலை. என்னோட ஒய்ஃபு என்னோட திறமை இது. நல்லா நிறைய பேர் சொன்னாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர், உங்கள் ஊர்? ஒரு சித்தலிங்கம் படம். என் பேர் செந்தில் முருகன். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் ஹீரோ 50 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? நம்ம துக்கோல் ஷோரூம் அணிக மோட்டார்ஸில் எடுத்தோம். ஓகேண்ணா. எடுத்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா? ஒரு மாதம் இருக்கும். ஒரு 30 நாள் இருக்கலாம். ஓகேண்ணா. என்னென்ன வேலைக்கெல்லாம் இந்த டிராக்டர் இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க? நான் சேடை ஓட்டுவேன், கல்ட்டுவேட்டர் ஓட்டுவேன், டிப்பர் அடிக்கடி டிப்பர் ஏன்னா மாட்டுவேன். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த டிரைவர் ஃபீல்டு எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் டிரைவரில் வந்து ஒரு 20 வருஷம் இருப்பேன். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் இருக்கீங்கண்ணா. நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? என் டிராக்டர் லைஃப்பில் ஓட்டிக்கிறது வந்து LND ஓட்டிக்கிறேன், சுராஜ் ஓட்டிக்கிறேன், மகேந்திரா தான் ஃபைனல் லாஸ்ட் வரையும் மகேந்திரா. நான் ஒரு மகேந்திரா வண்டி வச்சுருந்தேன். நான் மகேந்திரா ஓட்டிக்கிறேன். ஓகேண்ணா. இப்போ இது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்களா இல்லை புதுசாக அப்படி எடுத்தீங்களா? இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்கன்னா பவர் ட்ராக்கில் இந்த டிராக்டர் தான் எடுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க? காரணம்னா என்னோட நண்பன் ஒருத்தர் இதுமாதிரி வண்டி வச்சுருந்தாரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடு கொஞ்சம் அப்படின்னாரு. உனக்கு கொல்லி எல்லாம் திமுறா வண்டி போகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக கொக்கிகளை போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. கொக்கி கிளப்பிக்கு எப்படின்னு இருக்குது இந்த டிராக்டர்? கொக்கி கிளப்பிக்கு போகுது, எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா போகுது. அதெல்லாம் ஒன்றும். ஓகேண்ணா. ஸோ ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குண்ணா. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டின டிராக்டர் சென்டர் இருக்கும். சென்டர். ஓகே. இப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி இருக்குது? எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஈஸி தான். அது சென்டரும் ஈஸி தான். இது நம்மளுக்கு ஓட்டின புதுசாக வர ஆளுக்கு தான் அப்படியே புதுசாக தெரியும். நம்ம ஓட்டின ஆளுக்கு எனக்கு எல்லாமே ஈஸி தான். எனக்கு சைடில் ஈஸி தான், எனக்கு சென்டரும் ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். எனக்கு இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்னா இருக்குது? எங்கள் ஊர் பூரா மகேந்திரா தான். மகேந்திரா டர்போ தான். ஓகே. இப்போ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இப்போ பவர் ட்ராக் எடுத்து வரும்போது மற்ற டிராக்டர்காரங்க என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்துட்டு நிறைய சொன்னாங்க. நான் அது காதில் வாங்கலை. என்னோட ஒய்ஃபு என்னோட திறமை இது. நல்லா நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஓட்டி காட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தெம்பாக எடுத்துக்கிறேன், வண்டி எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் சொல்லணும்னா வண்டி நல்லா இருந்தால் வண்டி நல்லா பிடிச்சிக்குது, எடுங்க, இந்த வண்டி எடுங்க, பவர் ட்ராக் எடுங்கன்னு சொல்லுவோம். ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளச்சு பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு கொடுத்துருக்காங்க. டபுள் கிளச்சில் எப்படின்னு இருக்குது? சவுண்ட் என்ன வருதுங்களா? அதில் எந்த ப்ராப்ளம் தான். ஓகே. அது மாதிரி பிரேக்கு எந்த ப்ராப்ளம் தான். பிரேக்கில் நல்லா பிடிக்குது. மொத்தத்தில் ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களாண்ணா? இருக்குது. அதெல்லாம் சொன்ன கரெக்டாக. ஓகேண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் போயிட்டு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.